பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது காண இருக்கும் காணொளி ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான காரணங்களும் அதனை சரி செய்தலும் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கோம். ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் 4 மடங்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது பொதுவான மக்கள் தொகை ஒப்பிடும்போது இது அதிகமாக காணப்படுகிறது. ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு நாள்பட்ட மலச்சிக்கல், பிற இரைப்பை குடல் பிரச்சனைகள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட காரணியாக இருப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன. சரி, மேற்கொண்டு நாம் இதை பார்க்கலாம். ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான காரணங்கள் பற்றி இப்போது பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நார்ச்சத்து குறைவாக உள்ள உணவு அப்படின்றத பற்றி நாம் பார்க்கலாம். பல ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு வழக்கமான குடல் இயக்கத்திற்கு உதவாத உணவுகள், உதாரணமாக குறைந்த நீர், அடுத்தது நார்ச்சத்து குறைவான உணவுகளை சாப்பிடுவாங்க. சாதாரண சிப்ஸ் போடுறத அதிகமாக சாப்பிட்றதா இருக்கலாம். இரண்டாவதாக குறைந்த திரவ உட்கொள்ளல். அவங்க சில ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு வழக்கமாக குடல் இயக்கத்துக்கு உதவக்கூடிய நீர் உட்கொள்ளாமல் அதை விரும்பாமல் இருக்க, தண்ணீர் குடிக்கிறத விரும்பாமல் இல்லாமல் இருக்கலாம். மூன்றாவதாக மலங்கழிப்பை தடுத்து நிறுத்துதல். இதில் பொதுவாக நிறைய இந்த குழந்தைகள், ஆட்டிசம் குழந்தைகளை பார்க்கலாம். ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் மலங்கழிப்பை தடுக்க தொடங்கலாம். நிறுத்துவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். மலச்சிக்கலுக்கு வழிவகுப்பதற்கும் வழக்கமான கழிப்பறை பயணத்தின் போதும் குடல் முழுமையாக காலியாகாத இந்த நிலை ஆட்டிசம் உள்ளவரிடம் அதிகம் காணப்படுகிறது. அதாவது இவங்க அதிகமான முறையில் அழுத்தமாக இருந்துட்டு இருப்பாங்க. அது முழுசாக மலம் கழிக்கிறது இல்லாமல் இருக்கும். அடுத்தது இடைச்செருகல். சில ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் இடைச்செருகல் செயலாக வேறுபாடுகள் ஏற்படலாம். மேலும் இந்த வேறுபாடுகள் ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு குளிரறையில் டாய்லெட்டும் ஒன்றா இருக்கும். அப்போ குளிரறையை பயன்படுத்திக்க வேண்டி இருக்கும்போது புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கும். குளிரறை அறையா இது டாய்லெட்டா ரெண்டுத்தையும் அவங்க போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு இடைச்செருகல் இருக்கலாம். அடுத்ததாக நாப்கின் டயப்பர் பயன்பாடு. சில ஆட்டிசம் உள்ளவர்களுக்கு டயப்பர் அல்லது நாப்கின் இது மாதிரி உள்ளாடைகளுக்கு மாற்றுவது கடினமாக இருக்கலாம். அதாவது நாப்கினை எடுத்துட்டு மேற்கொண்டு ட்ரெஸ் போடணும். அப்போ நாப்கின் சில குழந்தைங்களை பார்த்தோன்னா நாப்கின் அந்த டயப்பரை போட்ட பண்ண தான் மலம் கழிக்க வரும் அவங்களுக்கு. இது அந்த தனித்தனியான முறையில் டயப்பரத்துக்கு அது கஷ்டமாக இருக்காத அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைன் பண்ணணும். அடுத்தது கரெக்டான முறையில் அவுத்து மறுபடியும் மாற்றி போடணும். சப்ளிமெண்ட்ஸ் மருந்துகள். சில ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு மருந்துகள் எடுத்துக்கொள்ள மருத்துவ காரணங்கள் இருக்கலாம். அவர்கள் ஆட்டிசத்துடன் தொடர்பு இல்லாத பக்க விளைவுகளை சில மருந்துகள் ஏற்படுத்தக்கூடும். அது மாதிரி இருக்கிற மருந்துகள்லாம் இது மருத்துவரோட சொல்லணும். அடுத்தது பயமும் பதட்டம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பயம் பதட்டமும் அதிகமாக இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமான பதட்டத்தை அனுபவிக்கிறார். மேலும் இந்த பதட்டம் கழிவறையை பயன்படுத்துக்கு இருக்கலாம். மலம் கழிப்பதற்கு அவர்களின் உள்ளார்ந்த உந்துதலை குறைக்கலாம். மலச்சிக்கலுடன் கூடிய வலி அல்லது சங்கடமான அனுபவங்கள் காரணமாக சில நபர்கள் கழிவறைக்கு செல்வதற்கு பற்றிய பதற்றத்தை உருவாக்கலாம். இதனால் அவர்கள் குடல் அசைவுகளை தவிர்த்து பிரச்சனைகளை மோசமாக்கலாம். இது முக்கியமாக இந்த குழந்தைகள் பயமும் பதட்டமும் அதிகமாக இருக்கும். அடுத்தது உணவு ஓவாமை உணர்திறன். இதில் சில ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் உணவு ஒவ்வாமை இருக்கும். உணர்திறனில் அவங்களுக்கு மலச்சிக்கலை இருக்கும். சில உணவும் சில பேருக்கு ஒத்துக்காது. உணர்திறனில் சில சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க. அது மாதிரி பிரச்சனைனாலும் இவங்களுக்கு இது மாதிரி ஒரு மலச்சிக்கல் ஏற்படுறது காரணமாக இருக்கலாம். அடுத்தது பால் நுகர்வு. அப்போ சாதாரணமான பால் அந்த மில்க்கு, அந்த பாலில் சில குழந்தைகளுக்கு பால் குடிப்பது ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் மலச்சிக்கல் காரணமாக இருக்கலாம் என்று தற்போதைய ஆய்வுகள் சிலது சொல்லுது. இப்போ உள் சமிக்கைகளை அங்கீகரித்தல். இது ஆட்டிசம் உள்ளவர்கள் குடல் இயக்கத்துக்கு தொடர்பான உள் சமிக்கைகளை அடையாளம் காணவோ அல்லது பதிலளிக்கவோ சிரமப்படலாம். ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குதுன்றத அவங்க அங்கீகாரம் இல்லாமல் அது அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்படலாம்.
குறைக்கப்பட்ட இயக்கம். சில சந்தர்ப்பங்களில் குறைவான இயக்கம் குடல் ஒழுங்கு ஆதரிக்கும் இயக்கங்களை செயல்முறையை தடுக்கலாம். சில பேர் சில குழந்தைகள் பார்க்கலாம், குறைபட்ட அதிகமான முறை ஆக்டிவிட்டிஸ் குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போவாங்க, குறிப்பிட்ட இடத்துல தான் சுத்தம், குறிப்பிட்ட பேர்கிட்ட தான் இருப்பாங்க. ஒரு இயக்கம் சில பேருக்கு குறைவாக இருக்கும், வெளி இடத்துல போகிறதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. இதை மாதிரி ஒரு குறைவான ஒரு இயக்கம் இருக்கலாம். அதை நம்ம கவனிக்கணும். அதை அடுத்தது உணர்ச்சி உணர்திறன். அப்படின்னு உணர்ச்சி உணர்திறன் இதில் பார்க்குறோம். சில ஆட்டிசம் உள்ளவர்களுக்கு உணவின் அமைப்பு, உணவு எப்படி ரஃப்பாக இருக்குதா, இப்போ அவங்களுக்கு பிடித்தமாக இருக்குதா கவனிக்கணும். மலம் கழிக்கும் உணர்வு போன்றவர்களுக்கு உணர்திறன் இருக்கலாம். சில பேர் மலம் கழிக்கிறதுக்கு ஒரு அவர்ஷன், அது மேலே ஒரு வெறுப்பு, இது மாதிரி இருக்கலாம். இது அவளும் குடல் பழக்கத்தை பாதிக்கலாம். அதாவது அந்த உணவுகளையும் சரி, அந்த மலத்தை பார்த்தா வெறுப்பு, அது ஒரு அது மாதிரி ஒரு எண்ணம், அது கெட்ட எண்ணம் அந்த மாதிரி மலத்து மேலே இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு அது இதை பாதிக்கலாம், மலச்சிக்கலை கொடுக்கலாம். அடுத்தது மைட்டோகாண்ட்ரியல் செயலிழப்பு. சில ஆராய்ச்சிகள் ஆட்டிசம் உள்ளவர்களின் மைட்டோகாண்ட்ரியல் செயலிழப்புக்கு மலச்சிக்கல் உள்ளிட்ட இரைப்பை குடல் பிரச்சனைகளுக்கு இடையிலான தொடர்பை குறிக்கின்றன. மைட்டோகாண்ட்ரியல் இது டாக்டர்களுக்கு தேவையானது. இது குடல் நுண்ணுயிர் சமநிலையின்மை. குடல் நுண்ணுயிரியல் ஏற்படும் மாற்றங்கள் ஆட்டிசம் உள்ளவர்களுக்கு மலச்சிக்கலுக்கு பங்களிக்கும். சில உடலில் சில நுண்ணுயிர்கள் இருக்கும் குடலில், அதில் ஏற்படும் மாற்றங்கள் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் ஏற்படுத்தும். இதில் சொல்லப்படுது. இதெல்லாம் அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். ஆட்டிசம் மலச்சிக்கலை சரி செய்தல். ஆட்டிசத்தில் மலச்சிக்கலை எப்படி சரி செய்தோன்றதை பார்க்கணும். அடிப்படை காரணங்களை நிவர்த்தி செய்தல். புலன் உணர்திறன், அது எப்படி சென்சிட்டிவாக இருக்கிறாங்க, உணவு கட்டுப்பாடுகள் மற்றும் பதட்டம் ஆகியவற்றை கண்டறிந்து நிவர்த்தி செய்வது மலச்சிக்கல் சரி செய்வது உதவும். அதாவது அந்த புலன் சென்சிட்டிவ், அடுத்தது உணவு எப்படி இருக்கணும், அது நீர் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கவனிக்க வேணும். இதெல்லாம் கவனித்து படபடப்பாக இருக்கிறதெல்லாம் சரி செய்யணும். இது மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். அடுத்தது உணவு முறை மாற்றங்கள். உணவு முறை மாற்றங்கள் நார்ச்சத்து உள்ள உணவாக இருக்கணும். நீர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். தண்ணீர் குடிக்க சொல்லணும். நீர் சத்து இருக்கணும். ரொம்ப ட்ரையான பொருளை கொடுக்கக்கூடாது. அது குடல் பயிற்சி. வழக்கமாக கழிப்பறைகளை பயண வழக்கத்துக்கு ஏற்படுத்தும் குடல் இயக்கத்துக்கு ஊக்குவிக்க நுட்பமான பயன்படுத்தல் உதவியாக இருக்கும். குடலில் சும்மா ஒரு எப்படியாவது எக்ஸசைஸ் மாதிரி சிலது கொடுக்கலாம். அந்த குடல் இயக்கங்களை அதை தூண்டுற மாதிரி செய்யலாம். அடுத்தது மலம் பற்றிய நாட்குறிப்பு கையேடு. இது பற்றி ஒரு குறிப்பு. சில பேர் குழந்தைகள் மலம் கழிக்கிறப்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த ஆட்டு புழுக்க மாதிரி நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி நோட்குறி அந்த ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க எத்தனை முறை போகிறாங்க, எத்தனை முறை செய்கிறாங்கன்றத நோட்குறிப்பு எழுதிட்டே வந்தால் அது நாம் எப்படி இதை கையாளுறோமோ அதுக்கிட்டு பார்த்துக்கலாம். நாம் அடுத்தது இது ரொம்ப மருந்துகள் டாக்டரை பார்த்து மருத்துவரை பார்த்து நம்ம இதை முறைகள் சரி செய்துக்கலாம். இதுவரை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.